சித்திரையில் 1ஆம் தேதி பௌர்ணமிக்கு பவர் கொடுத்தாராம். சூரியனுக்கு கொடுத்தது மாதிரி பௌர்ணமிக்கு பவர் கொடுக்குறாங்க. அதான் சித்ரா பௌர்ணமின்னு சொல்றது. அந்த பௌர்ணமியினுடைய பவர் வந்து எப்படின்னா நல்ல வைப்ரேஷன், அதிக வைப்ரேஷன் கிடைக்கும். அன்றைக்கு நம்ம வந்து நம்முடைய பாடி பூராத்தையும் உலாவுமா. அதுதான் 7 திசைகள் இருக்கக்கூடிய 7 கலர்கள். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் 7 கலர் உண்டாயிருக்கு. அது அந்த பௌர்ணமிக்குள்ளே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நிலவை வந்து நல்ல ஒரு லென்ஸ் வச்சோ இல்லை ஒரு இது டெலஸ்கோப் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அன்னைக்கு மட்டும் அந்த சுற்றி 7 கலர் இருக்கும். அதனால தான் சித்திரை மாதம் 1ஆம் தேதியிலேருந்து முதல்ல வரக்கூடிய பௌர்ணமிக்கு அவ்வளோ பவர். சூரியனுக்கும் ஒரு பவர் கொடுக்குறாரு, சந்திரனுக்கும் ஒரு பவர் கொடுக்குறாரு. நமக்கு நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக. சந்திரனுக்கு 3 நாளைக்கு பின்னால் தான் பவர். அதான் எத்தனாம் பிறை பார்க்கணும்? 3ஆம் பிறை பார்க்கணும். அந்த 3ஆம் பிறைக்கு ஒரு பவர் இருக்குது. எல்லாமே சயின்ஸ் தான். இப்போ எதுக்கு சொல்ல போகிறோன்னா, இறைவன் சூடிக்கிறார் பாருங்க. அந்த கூடிய நாள் வந்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் ஒரு அந்த நிலவை எடுத்து சூடிக்கிறார்.